அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த 3 படங்களையுமே 100 கோடி வசூலை தாண்டி ஒரு பெரிய அளவு வசூல் படைச்சிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு இன்னொரு முகமா பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு 3 படம் வெற்றி அடைந்தது, 100 கோடி வசூலை அடைஞ்சதுங்கிறதுனால அவர் தமிழ் சினிமாவின் முகமாக எப்படி இருக்க முடியும்? இன்றைய சூழ்நிலையில வாய்ப்பு இல்லை. இன்றைய சூழ்நிலையில் தமிழ் சினிமாவின் முகம் என்பது ரஜினியும், கமலும், விஜயும், அஜித்தும் தான். இவங்கெல்லாம் புதிய தலைமுறை தமிழ் சினிமாக்குள்ள வர்றாங்க. ஒருவேளை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு தொடர் வெற்றி கொடுத்து அன்னைக்கு வேணா நீங்க சொல்றதை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுத்துட முடியாது. அதே நேரம் மற்ற ஹீரோக்களை விட மிக வேகமான ஒரு வளர்ச்சி பிரதீப் ரங்கநாதன் இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. ஸோ ஒரு வணிக ரீதியில் இவருடைய வெற்றியும் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பிரமிக்கத்தக்கதாக தான் இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் பிரதீப் ரங்கநாதன்ட்ட நாம் ஒரு விமர்சனத்துக்குரியதாக பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வணிக வெற்றிக்காக எந்த எத்திக்ஸையும் தூக்கி போட்டு மிதிக்கிற நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். என்னென்னா இன்னைக்கு நம்ம ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குங்கும் போது நம்முடைய பொறுப்புணர்ச்சி இன்னும் அதிகமாகும். புரியுதா இல்லையா? இப்போ நம்ம திரையில் ஒரு கதாநாயகனாக நடித்தோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நமக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் உருவாயிடுச்சு. திரையில் நாம் செய்வதை நிஜத்தில் செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும், ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு எடுத்து வைக்கணும். ஆனால் நீங்கள் இந்த படத்திலே பார்த்தா கொஞ்சம் ஒரு ஆபாசமான வசனங்கள் எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். அப்போ அதை அவர் சரி பண்ணணும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய படத்தை ஒருவன் பார்க்க வர்றான் அப்படின்னா இவர் படத்தில் ஆபாச வசனம் இருக்கும், அதுக்காக பார்ப்போன்னு யாரும் வர்றதில்லை. இவருடைய படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பிரதிநிதியாக இவரை திரையில் நம்ம பார்க்க முடியுங்கிற அந்த ஆஸ்பெக்டில் தானே வர்றாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது எதிர்காலத்திலாவது அவர் அதை செய்யணும். இப்போ இந்த டியூட் படம் ஒரு கலவையான விமர்சனம் தான் சார். அப்படி இருந்தும் எப்படி இந்த படம் ஒரு 100 கோடி வசூலை தாண்ட முடியுது? இந்த மேஜிக்லாம் அந்த பெரிய ஸ்டாரோட படங்களுக்கு தான் நடக்கும். இப்போ அது பிரதீப் ரங்கநாதனோட படங்களுக்கு நடக்குதே சார். இல்லை, அதான் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கு தமிழ் சினிமாவை வாழ வைப்பவர்களா அந்த 2K கிட்ஸ் தான் இருக்காங்க. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவருடைய படங்களை விரும்புகிறதும் அதே கூட்டம் தான். அப்போ இந்த படத்துக்கு அந்த மக்கள் வர்றாங்க, அதனால இந்த வசூலுங்கிறது சாத்தியமாகுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னேலாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தான் படம் பிளாக் பஸ்டருக்கே வரும். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை கொஞ்சம் மெல்ல மெல்ல மாறிட்டு வருது. இவங்க வந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால இது சாத்தியம். அதுக்கப்புறம் இந்த 100 கோடிங்கிறதுலே பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம சமீபத்தில் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா 6 நாளில் இவங்க 100 கோடி அப்படின்னு ஒரு நம்பரை போட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 47 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓவர்சீஸில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 கோடி 15 கோடி தான் இருக்குங்கிற மாதிரி அங்கே கணக்கு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்கி தொகை எங்கிருந்து வந்தது? கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலே இவ்வளோ தொகை வந்ததா அப்படின்னா அது நமக்கு கிடைத்த தகவல் படி அந்த அமௌண்ட் டேலி ஆகலை. அதனால ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பரும் அதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓவர்சீஸ்லாம் ஒரு பெரிய மார்க்கெட் பிரதீப் ரங்கநாதன் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகளும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆமாம், அதில் மாற்றம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவிலும் யூகேயிலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வசூல் இருக்கு. அப்போ அங்கெல்லாம் இவரை ரசிக்கிற கூட்டம் அதிகம் இருப்பதா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். முக்கியமாக இப்போ யூஎஸ்ல இருக்கிற தமிழர்கள் யார் அப்படின்னா பெரும்பாலும் சாஃப்ட்வேர் தான். என்ன ஸோ இப்போ அவர்கள் எல்லாமே சின்ன வயசுக்காரங்களாக தான் இருப்பாங்க, பிரதீப் ரங்கநாதனை ரசிப்பவர்களாக தானே இருப்பாங்க. அதனால் அந்த நாடுகள்லாம் இவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க இவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்போ இந்த டயர் 2 ரேஸில் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாரா? நிச்சயமாக வந்துட்டார், அதில் மாற்றமே இல்லை. எந்த அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னா இப்போ தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி இவங்க எல்லாரையுமே தாண்டி இன்னொரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதில் மாற்றம் இல்லை. இப்போ தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யாலாம் சொல்லும்போது அவங்களாம் நிறைய படங்கள் நடித்த ஒரு பெரிய நடிகர் சார். ஒரு 3 படங்கள் நடித்த ஒரு நடிகர் இவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் சார்? அது நீங்கள் ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அப்படியே ஒப்பிடுவது ஒரு நெருடலான விஷயம் தான், ஒரு உறுத்தலான விஷயம். அதில் மாற்றம் இல்லை.
அதே நேரம் யதார்த்தத்தை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னா நீங்கள் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சினிமாவில் இருந்து நீங்கள் அடைந்த இலக்கை திடீர்னு ஒரு பையன் வந்து ஒரு 3 படத்தில் அந்த இடத்த தாண்டி ஜம்ப் பண்ணி போயிட்டான் அப்படின்னா அந்த யதார்த்தத்தை நீங்கள் சொல்லித்தானே ஆகணும். ஐயோ அந்த 15 வருஷம் சினிமாவில் இருந்தவர் என்ன நினைப்பாரோலாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் என்ன உண்மையோ அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவ்வளவுதான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன சாதனை, இன்னைக்கு யார் சாதனை படைத்தா, அதுதான் முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் இவர்களையெல்லாம் அவர் தாண்டி போயிட்டாருங்கிறது தான் உண்மை. பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த பிஆர் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணார், அதனால தான் பெரிய ஒரு நடிகராக அவரால் மாற முடிஞ்சது. எப்படி சிவகார்த்திகேயன் அந்த பிஆர் ஒர்க்ஸை பண்ணாரோ அதே மாதிரி தான் இவரும் அந்த ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு பெரிய நடிகராக இவரெல்லாம் மாற முடியுது, இந்த அளவுக்கு ஒரு வசூலை வந்து கொடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிஆர் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவை. அதே நேரம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இணைய கூலிப்படை ஒர்க் பண்ணுறாங்க. அவர் படம் வருதோ வரலையோ ஒரு ஆஃபீஸில் ஒரு 50 பேர் 100 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் சிவகார்த்திகேயன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வரலைன்னா கூட சோஷியல் மீடியாவில் அவர் குறித்து ஏதாவது செய்தி வந்துட்டு இருக்கான். அண்ணன் போன வருஷம் கரும்பு ஜூஸ் குடிச்சாரு பார்த்தீங்களா, என்ன அழகாக குடிக்கிறாரு பாருங்கன்னா ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த இணைய கூலிப்படைகளுக்கு எந்த வேலையும் இல்லாதப்ப நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும். பட் ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இணைய கூலிப்படை இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே நேரம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களில் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. இன்ஸ்டாவிலையும் அதே மாதிரி இருக்காங்க. அதை நாகரிகமாக இன்ஃப்ளூயன்சர் அப்படின்லாம் சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் வரும்போது அந்த மாதிரியான ஆட்களை வந்து இவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க. இது மாதிரி படம் வருது, இவ்வளோ ரூபா தர்றோம், இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்போம், அரை மணி நேரத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட்டை பேசி ஒவ்வொருத்தரையும் என்னன்னு கேட்டால் அசைன் பண்ணுறதுனால அவங்க வந்து அதை அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாடகைக்கு எடுக்கிற கூலிப்படை வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் மாற்றம் இல்லை. இப்போ சமீபமாக வந்து பிரதீப் ரங்கநாதனும் சிவகார்த்திகேயன் வந்து அந்த கம்பாரிசன் வந்து அதிகமாக நம்மளால பார்க்க முடியுது சார். சிவகார்த்திகேயன் வந்து ஓரளவுக்கு பெரிய ஒரு ஸ்டாராக வந்து வந்துட்டார் சார். இப்போ டயர் 2 ரேஸில் வந்து வந்துட்டார். இப்போ விஜய் அரசியல் போனதுக்கப்புறம் விஜய் ஒரு இடத்துக்கு அவர் தான் சரியான ஆள் சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது பிரதீப் ரங்கநாதனும் சிவகார்த்திகேயனும் இந்த கம்பாரிசன் வந்து சரியாக இருக்குமா சார்? கம்பேரிசன் எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் குறுகிய நாட்களில் அந்த இடத்த பிடிச்ச ஒரு நடிகர். இப்போ பாருங்கள், சிம்பு, தனுஷ், சூர்யா, கார்த்தி, விக்ரம், அந்த மாதிரி ஒரு நிறைய ஹீரோக்கள் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி 10-15 வருஷமாக சினிமாவில் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அவங்களையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி இந்த இடத்துக்கு இப்போ நீங்களே சொன்ன மாதிரி விஜய் இடத்த நெருங்குற அளவுக்கு வந்து இவர் வளர்ந்தார்ல. கிட்டத்தட்ட அதே பாணியில் வந்து இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் வர்றாரு. அதனால தான் இந்த 2 பேரையுமே கம்பேர் பண்ணுறாங்க. என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க, சிம்பு இருக்காரு, தனுஷ் இருக்காரு, சூர்யா இருக்காரு, இவ்வளவு ஹீரோக்கள் இருக்கும்போது ஏன் இவரோட அவரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இவர் எப்படி ஜம்ப் பண்ணி வந்தாரோ அதே மாதிரி இவரும் வர்றாரு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த கம்பேரிசன். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு 2 படம் இவருக்கு இதே மாதிரி வெற்றி அடையும் போது வந்து சிவகார்த்திகேயனா பிரதீப் ரங்கநாதனான்னு கூட வந்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படங்கள் வர்றது வந்து ஒரு வகையில் பாசிட்டிவா பார்க்கப்பட்டாலுமே, இன்னொரு சைடு வந்து தமிழ் சினிமாவில் இருக்க ஆட்கள் எல்லாருமே பிரதீப் ரங்கநாதன் இந்த பொறாமையில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்லை, பொறாமைப்படுவதற்கு என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைவது அப்படிங்கிறது இந்த திரைத்துறைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் வருது, அதனுடைய வெற்றி சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு படம் வெற்றி அடையும் போது தான் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தோடு இயங்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வெற்றிங்கிறது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதே நேரம் திரையுலகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே வியாபாரம் கிடையாது, அது வந்து ஒரு ஆர்ட்டும் கூட. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த சினிமாவுக்கு வந்து நிறைய கடமைகளும் இருக்குது, முக்கியமாக சமூக கடமை. இந்த சமூகத்தை ஒரு படி உயர்த்துகிற வேலையை இந்த சினிமா வந்து பேரலாக பண்ணணும். அதனால தான் இப்போ நம்மெல்லாம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பேசும்போது இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் பார்க்குறோம். இந்த படத்தினால் சமூகத்துக்கு என்ன நன்மை, இந்த படம் பார்க்குற பார்வையாளனுக்கு இந்த படம் என்ன செய்தியை கடத்துகிறது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு டியூட்னு ஒரு படம் வருது, பைசன்னு ஒரு படம் வருது. நாம் தனிப்பட்ட முறையில் ஏன் பைசன் படத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னா, இந்த கடமையை இந்த படம் சரியாக நிறைவேற்றுது, இதில் வந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குங்கிற இந்த மாதிரியான ஒரு பார்வை கொண்டு தான் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி அடைந்து அந்த படத்தை தயாரித்தவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு ஒரு பெரிய லாபம், திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய லாபம். ஸோ இந்த மாதிரி இந்த வணிக ரீதியில் அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருச்சு. பட் அதே நேரம் நாம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, இது மட்டுமே ஒரு படத்துக்கு போதுமானது அல்ல அப்படிங்கிறது தான். இந்த சொசைட்டிக்கும் இந்த படம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கும்போது அது விமர்சனத்துக்குரியதாக மாறுது, அவ்வளவுதான்.
ஸோ அந்த விமர்சனத்தை வந்து ஏதோ பிரதீப் ரங்கநாதன் மீதான பொறாமைப்படுறவங்க சொல்கிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் விமர்சனம் என்பதே பிரதீப் ரங்கநாதன் மீதான அக்கறையின் வெளிப்பாடு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த அக்கறையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எல்லைக்கு படம் வந்து வருது, அந்த படம் எப்படி வந்திருக்கு? இப்போ இன்கேஸ் அந்த படம் ஒரு 100 கோடி கலெக்ஷன் அடைஞ்சா இப்போ பிரதீப் ரங்கநாதோட அந்த மார்க்கெட் வந்து இன்னும் பெருசாகும்னு சொல்லப்படுது சார். உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்ஐகே வந்து 100 கோடி வசூல் பண்ணவெல்லாம் பத்தாது. ஏன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு 105 கோடி ரூபா. அந்த ரிலீஸ் கட்டத்துக்கு வரும்போது நெருக்கி ஒரு 125 கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த படம் பார்த்திங்கன்னா 100 கோடியெல்லாம் இல்லை, ஒரு 200 கோடி வசூல் பண்ணாலே அந்த 100 கோடியை 125 கோடி அதை எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன காரணம், அந்த படம் இந்த படங்களோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். 2040 கதை நடக்கிற மாதிரி விக்னேஸ்வரன் வந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைந்தால் இன்னைக்கு இருக்கிற இந்த நட்சத்திர அந்தஸ்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே உயரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்பயுமே பாருங்கள், ஒரு ஹீரோவுடைய அந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிறது அவர்கள் நடிக்கிற படங்களுடைய வெற்றியை வைத்து தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த படமும் வெற்றி அடைந்தால் தொடர்ந்து 4 படங்கள் வெற்றி கொடுத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேலும் கொண்டாடப்படுவார். அதுதான் வழக்கமாக நடக்கும். இப்போ இந்த படத்துல வந்து சீமான் வேற இருக்காரு சார். இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்காக ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணாலும் இப்போ சீமானோட தொண்டர்கள் வந்து ஒரு 100 கோடி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா சீமான் இருப்பது தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். என்னென்னா விஜய் ரசிகர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க. இன்னைக்கு சீமான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி விஜய் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சாக்கடை துறைமுருகன் விஜய் வந்து தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ விஜய் ரசிகர்களுக்கு இந்த கோபமெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ளே கனன்றுக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி திருப்பி அடிப்பாங்க? தேர்தலில் அடிப்பாங்கங்கிறது வேறு விஷயம். அதுக்கு முன்னால் இந்த படத்திலும் விஜய் ரசிகர்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டுவாங்க. அந்த படம் என்ன சூப்பர் படமாக இருந்தாலும் சீமான் நடித்ததாலேயே அந்த படத்தை விஜய் ரசிகர்கள் நெகட்டிவாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஆபத்து இருக்குது. ஒருவேளை படம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட விஜய் ரசிகர்கள் கல்லறை எழுப்பிடுவாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த வகையில் பிரதீப் ரங்கநாதனுக்கு லைக் படம் வந்து ஒரு பெரிய ரிஸ்கை தான் ஏற்படுத்தியிருக்கு.